வணக்கம் திரு அண்ணாமலை சார் அவர்களே. நீங்கள் ஐபிஎஸ் வேற படிச்சிருக்கீங்க, லண்டனுக்கு வேற போய் அரசியல் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் சொன்னீங்க. அதில் நிறைய பேர் இதை நோட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆரம்பத்திலே என்ன சொல்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்களா, தாவேகா தலைவர் விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? விஜய் தான் அது ஓனர், விஜய் நடத்துகிறாருங்க ஸ்கூலு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்கள் அப்படியே ஆதாரத்தை காட்டுறேன்னு பேப்பரை தூக்கி தூக்கி இந்த பக்கம் நீட்டுறீங்க, அந்த பக்கம் ஆட்டுறீங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என்ன சொல்றீங்க, அந்த லேண்டு ஒன்று இருக்கு, அந்த லேண்டை அவர் லீஸு கொடுத்துருக்காரு, அதை நடத்துறது எஸ்சிஎஸ்சி அப்படின்றீங்க. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் லேண்டு லீஸுக்கு விட்டதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் தான் சிபிஎஸ்சி ஸ்கூலே நடத்துறாருன்னு சொல்றீங்கல்ல. விஜய் அவர்கள் போய் அட்மிஷன் பார்த்தாரா, இல்லை அங்கே போய் மேனேஜ்மெண்ட்டில் உட்காந்தாரா, இல்லை இது என் ஸ்கூல் இங்கே ப்ரொபகண்டா பண்ணாரா, இல்லை இது என் ஸ்கூல்னு எங்கேயா வெளிப்படையாக சொல்லியிருக்காரா? இது அதுக்கு ஆதாரம் இருக்கா? லேண்டை லீஸு கூட்டதெல்லாம் ஒரு ஆதாரம், அதுக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் உட்காடுறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? அண்ணன் வரும்போது ஏதோ மாரிதாஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வின்னு இருக்கு, விஐஜே ஒய்ன்னு இருக்கு. அப்போ விஜய்க்கு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எதுக்கோ முடிச்சு போட்டு அண்ணன் ஒரு மானிட்டர் வச்சுட்டு டிஸ்பிளேல பாடம் எடுப்பார்ல மாரிதாஸ் அண்ணன், அதை பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு படித்த மனுஷன், நீங்கள் கொஞ்சம் அறிவோட பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் அந்த அறிவோட பேசுன மாதிரியே தெரியல. ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ்னு உருட்டினீங்க, அதற்கு ஏதாவது ஆதாரம் கொடுப்பாங்க பார்த்தா சொத்து பட்டியலில் எடுத்து விட்டு அது ஒரு கதையாக உருட்டிக்கிட்டீங்க. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விடுவீங்க, இன்னும் விடவே இல்லை. அதுக்கு கேட்டால் கூட்டணி அது இதுன்ட்டு ஒரு உருட்டுறீங்க. எவ்வளோ தாங்க உருட்டுவீங்க? எல்லாத்துக்கும் ஏதாவது ஆதாரத்தோட பேசணும். பெரியார் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குது, நான் வெளியே விடுவேன், நீங்கள் இன்னும் வெளியே விடல. ஆனால் உங்கள் வாட்ச் பில்லு அதை கேட்டதுக்கு ஏதோ ஒரு ரிசிப்டை காட்டிட்டு இதுதான் பில்லுன்ட்டீங்க. எதுக்கு தான் உண்மையாக இருப்பீங்க? மனசாட்சியோட சொல்லுங்க. இப்போ எதுக்கு இப்போ பேசியிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். பப்ளிக் கிட்ட இந்த ஒரு மிஷன் எப்படி போவோம்? நேற்றெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் எப்படி இருந்தது, விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறார், விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறார், அண்ணாமலை வெளியிட்ட ஆதாரம் இதோ பகீர் கிளப்பி ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பிரேக்கிங் போட்டாங்க. மக்கள்கிட்ட எப்படி போயிடுச்சு, விஜய் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாராப்பா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் ஆதாரமும் கொடுக்க போறது இல்லை. அவங்க சைடில் இது விலங்கு கொடுத்து தெளிவுபடுத்தினாலும் மக்கள் மைண்டில் இது ஒரு நெரட்டிவாக செட் ஆயிடுச்சு. விஜயோ ஸ்கூல் நடத்துறாருப்பா, அவர்லாம் இதை பேசலாமா அப்படின்னு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ சீப் பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஸ்போர்டில் போய் லண்டனில் போய்லாம் படிச்சுட்டு வந்தீங்க. புரியல. இதில் வேற அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, என்கிட்ட சிடிஆர் இருக்குது, அமைச்சர் மாசுன்ற பேர்லாம் சொல்லி கோட்டூர்புரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காருலாம் சொல்லி உருட்டீங்க. சிடிஆரை வெளியிடுங்க அப்படின்னா சிடிஆர் என்கிட்ட இல்லீகலாக இருக்குது, அதை நான் வெளியிடக்கூடாது. ஒரு ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, நீங்கள் எப்படி அந்த சிடிஆரை இல்லீகலாக என் கையில் இருக்குன்னு பேசுகிறீங்க? மனசாட்சியே இல்லையா? ஒரு நேர்மை வேணாமா கொஞ்சமாவது? இல்லீகலான ஒரு விஷயத்தை நான் பண்ணுறது ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டில் வைக்கிறீங்க. உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு துப்பு இல்லை.